அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே. அன்பான சகோதர சகோதரிகளே, நம்முடைய தஹஜுத் பயணம் என்ற இந்த அழகான தொடரின் முதல் எபிசோடுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம் ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிந்து கொள்ளப் போகிறோம். தஹஜுத் தொழுகை என்றால் என்ன? இந்த தொழுகை எப்போது ஆரம்பமானது? யாருக்காக இந்த தொழுகை சொல்லப்பட்டது? ஆரம்பத்தில் இது எப்படி இருந்தது? இதற்கு பின்னால் இருக்கும் சிறப்பு என்ன? இந்த விஷயங்களெல்லாம் இந்த முதல் எபிசோடில் சுலபமாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம். முதலில் தஹஜுத் என்ற வார்த்தைக்கு ஒரு அழகான அர்த்தம் இருக்குது. இரவில் தூங்கி பிறகு எழுந்து அல்லாஹ்வை வணங்குவது தான் பொதுவாக தஹஜுத் என்று சொல்லப்படுகிறது. அதாவது எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும்போது நம்முடைய தூக்கத்தை விட்டுட்டு நம்முடைய இறைவனுக்காக எழுந்து நிற்பது. அதனால தான் தஹஜுத் தொழுகைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தனி இடம் இருக்கிறது. ஆனால் இந்த தஹஜுத் தொழுகை எங்கிருந்து வந்தது? இதற்கு ஒரு அழகான பின்னணியும் இருக்குது. நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹீ வர ஆரம்பித்த காலத்தில் இரவு நேரங்களில் எழுந்து அல்லாஹ்வை வணங்குவதற்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. இதற்கு ஆதாரமாக சூரத்துல் முஸம்மில் என்ற அத்தியாயத்தை நம்ம பார்க்கலாம். திருக்குர்ஆனில் 73வது அத்தியாயமான சூரத்துல் முஸம்மிலின் ஆரம்ப வசனங்களில் இரவில் எழுந்து வணங்குமாறு அல்லாஹு தாலா கட்டளையிடுகிறான். அந்த வசனங்களில் அல்லாஹு தாலா என்ன சொல்கிறான்னா, போர்த்தி கொண்டிருப்பவரே இரவில் எழுந்து நின்று வணங்குங்கள் சிறிது நேரத்தை தவிர. அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவில் எழுந்து நின்று வணங்க வேண்டும் என்ற ஒரு முக்கியமான கட்டளை ஆரம்ப காலத்திலேயே வந்திருக்கிறது. இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இது வெறும் ஒரு சாதாரண இரவு தொழுகை பற்றிய அறிவுரை மட்டுமல்ல. இஸ்லாத்தின் ஆரம்ப காலத்திலேயே இரவு வணக்கத்திற்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. ஏன் தெரியுமா? பகல் நேரங்களில் மனிதர்களாகிய நாம பல வேலைகளில் ஈடுபட்டிருக்கோம். ஆனால் இரவு நேரத்தில் உலகத்தின் சத்தங்கள் குறைந்துவிடும். மனிதர்கள் அனைவரும் தூங்கிக் கொண்டிருப்பார்கள். அந்த அமைதியான நேரத்தில் ஒரு அடியான் தன்னுடைய இறைவனுக்கு முன்னால் நிற்கிறான். திருக்குர்ஆனை ஓதுகிறான், தொழுகிறான், மன்னிப்பு கேட்கிறான், தன்னுடைய தேவைகளை சொல்கிறான். அதனால தான் இரவு வணக்கத்திற்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. அடுத்து ஒரு முக்கியமான விஷயம், ஆரம்ப காலங்களில் இரவில் இருக்கும் வணக்கத்திற்கு கொடுக்கப்பட்ட கட்டளை மிகவும் வலிமையானதாக இருந்தது. பிறகு அதே சூரத்துல் முஸம்மில் 20வது வசனத்தில் அல்லாஹு தாலா சலுகையை வழங்குகிறார். சூரத்துல் முஸம்மிலின் 20வது வசனத்தில் அல்லாஹ் அவர்களின் நிலையை அறிந்து இரவு வணக்கத்தின் அளவில் சலுகை வழங்குகிறான். அதாவது யாரால எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு இரவு வணக்கத்தை மேற்கொள்ளும் வகையில் சலுகை வழங்கப்படுகிறது. இதிலிருந்து நம்ம ஒரு மிகப்பெரிய விஷயத்தை கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும். அல்லாஹு தாலா நம்முடைய சக்தியையும் நம்முடைய நிலைமையையும் அறிந்தவன். அதனால தான் நம்மளால முடியாததை நம்ம மீது சுமத்தாமல் நமக்கு சலுகைகளையும் வழங்குகிறான். அடுத்து தஹஜுத் தொழுகையின் சிறப்பை பற்றி திருக்குர்ஆன் என்ன சொல்கிறது என்பதை பார்ப்போம். இதற்காக நாம் சூரத்துல் இஸ்ரா அத்தியாயத்தை பார்க்கலாம். திருக்குர்ஆனின் 17வது அத்தியாயமான சூரத்துல் இஸ்ராவின் 79வது வசனத்தில் இரவில் தஹஜுத் தொழுவது பற்றி குறிப்பிடப்படுகிறது. இந்த வசனத்தில் தஹஜுத் பற்றி குறிப்பிடப்பட்டிருப்பது நமக்கு அதன் சிறப்பை புரிந்து கொள்ள உதவுகிறது. குறிப்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இரவு வணக்கத்தில் ஒரு தனி சிறப்பு இருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கையை பார்த்தால் இரவு தொழுகைக்கு அவர்கள் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் என்பதை ஹதீஸ்களில் நாம் பார்க்க முடிகிறது. அவர்கள் இரவில் நீண்ட நேரம் தொழுதார்கள். அதனால் தஹஜுத் என்பது வெறும் இரவில் எழுந்து 2 ரக்காத் தொழுவது என்று மட்டும் நினைக்க வேண்டிய விஷயம் இல்லை. இது நம்முடைய இறைவனுடன் நம்முடைய தொடர்பை வலுப்படுத்திக் கொள்ளும் ஒரு அழகான வாய்ப்பு. நம்முடைய மனதில் இருக்கும் கவலைகளை அல்லாஹ்விடம் சொல்லலாம். நம்முடைய பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்கலாம். நம்முடைய குடும்பத்திற்காக துஆ கேட்கலாம். நம்முடைய குழந்தைகளுக்காக துஆ கேட்கலாம். நம்முடைய எதிர்காலத்திற்காக துஆ கேட்கலாம். நம்மால் யாரிடமும் சொல்ல முடியாத விஷயங்களை கூட அல்லாஹ்விடம் சொல்ல முடியும். அதுதான் தஹஜுத்தின் அழகு. அன்பான சகோதர சகோதரிகளே, ஒருவேளை நீங்கள் இதுவரை தஹஜுத் தொழுதே இல்லை என்றாலும் கவலைப்பட வேண்டாம். என்னால் இரவில் எழுந்திருக்க முடியாது என்று நினைக்க வேண்டாம். முதலில் ஆசையை உருவாக்குங்கள். அல்லாஹ்விடம் துஆ கேளுங்கள். யா அல்லாஹ், இரவில் எழுந்து உன்னை வணங்கக்கூடிய பாக்கியத்தை எனக்கு தந்தருள்வாயாக என்று கேளுங்கள். பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி செய்யலாம். ஒரு நாள் அலாரம் வைத்து எழுந்து பார்க்கலாம். முடிந்தால் தொழலாம், மீண்டும் முயற்சி செய்யலாம். இப்படி தொடர்ந்து முயற்சி செய்யும் போது இன்ஷா அல்லாஹ் தஹஜுத் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அழகான பழக்கமாக மாறலாம். அடுத்த எபிசோடில் நாம் இன்னும் முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். தஹஜுத் தொழுகையை எந்த நேரத்தில் தொழ வேண்டும்? இரவு முழுவதும் எந்த நேரத்திலும் தொழலாமா? கடைசி 3இல் ஒரு பகுதி இரவு என்றால் என்ன? தஹஜுத்துக்கு சிறந்த நேரம் எது? இதையெல்லாம் அடுத்த எபிசோடில் தெளிவாக பார்ப்போம். அதுவரை அல்லாஹு தஆலா நம்மை இரவில் எழுந்து அவனை வணங்கக்கூடிய நல்ல அடியார்களாக ஆக்குவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்புல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.